வாழ்க்கையை பற்றி பார்த்தா எம்ஜிஆருக்கு மனைவிகள் வேண்டுமானால் முதல் திருமணம், அடுத்த திருமணம், ஜானகி அம்மாள் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கலாமே தவிர அதை கடந்து விட்டு அவர் ஒரு சகாத்மம். குழந்தைகள் கிடையாது. சம்பாதித்த பெரும் பணத்தை தன்னை நம்பி வந்த கட்சி தொண்டர்களுக்கே கொடுத்துட்டு போயிட்டார். எதையுமே எடுத்துட்டு போகல. அவருக்கும் அண்ணன் பசங்களா இருந்தாங்க, யார் யாரோ இருந்தாங்க. ஆனா அவர் எதையுமே எடுத்துட்டு போகல. எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு போனார். தன்னை நாடி வந்தவர்களை எல்லாம் வாழ வைத்தவர்னு சொல்லுவாங்க. என்னதான் அவருடைய எதிர்த்துருவமாக கலைஞர் கருணாநிதி அந்த காலகட்டங்களில் ஒரு கட்சி நடத்தி இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனைனாலும் என் நண்பர் அப்படிங்கிற தோரணையில இருவரும் விட்டு கொடுத்தாமல் அரசியல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த காலகட்டம் வேற. அந்த காலகட்டம் எல்லாம் தாண்டி இன்னைக்கு இளைஞர்கள் பல்வேறு இயக்கங்களில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டான். கருத்தியல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தமிழ் தேசியம், கம்யூனிசம், திராவிடம், தேசியம், இப்படி பல சித்தாந்தங்களில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டான்.